வணக்கம் நேயர்களே. ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரித்தானியாவுக்கு எதிராக புட்டின் தொடுத்துள்ள 4 வழிப்போர், உளவுத்துறை எச்சரிக்கை. பிரான்சில் 40 நாட்கள் நீடித்த வரலாறு காணாத வறட்சி மழையினால் ஒரு வழியாக முடிவுக்கு வந்தது. ஸ்பெயினில் வசிக்கும் வெளிநாட்டினருக்கு மகிழ்ச்சியான செய்தி, தற்காலிக குடியிருப்பு விதி ரத்து. அணுவாயுத போர் ஏற்பட்டால் பிரித்தானியாவில் பாதுகாப்பான 19 இடங்கள், புதிய வரைபடம் வெளியீடு. பின்லாந்து எல்லை மூடல், ரஷ்யாவின் மிரட்டலை விட பொருளாதார வீழ்ச்சிக்கே மக்கள் லட்சம். பின்லாந்தில் கடும் வேலைவாய்ப்பு தட்டுப்பாடு, 10 ஆண்டுகளில் இல்லாத சரிவு. புட்டின் ரஷ்யாவை பாதாளத்திற்கு அழைத்து செல்கிறார், முன்னாள் கோடீஸ்வரர் கடும் விமர்சனம். இத்தாலியில் அறிமுகமாகும் டிஜிட்டல் விசா, பயண விதிகளில் அதிரடி மாற்றம். இனி விரிவான செய்திகள். ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் பிரித்தானியாவை தனது முதன்மையான எதிரியாக கருதுவதுடன் அந்நாட்டிற்கு எதிராக தற்போது 4 முனை தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறார். முதலாவதாக, பிரித்தானியாவின் முக்கிய உள்கட்டமைப்புகளை குறிவைத்து பாரிய அளவிலான சைபர் தாக்குதல்கள் ரஷ்யாவால் ஏவப்படுகின்றன. இரண்டாவதாக, சமூக ஊடகங்கள் மற்றும் பிற வழிகளூடாக தவறான தகவல்களை பரப்பி மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்த முயல்கிறது. மூன்றாவதாக, பிரித்தானிய கடற்பரப்பில் உள்ள நீர்மூழ்கி கேபிள்கள் மற்றும் எரிசக்தி வழித்தடங்களை இலக்கு வைத்து ரகசிய சீர்குலைவு வேலைகள் நடத்தப்படுகின்றன. நான்காவதாக, ஐரோப்பிய விமான நிலையங்கள் மற்றும் முக்கிய இடங்களுக்கு அருகில் ஆளில்லா விமானங்கள் மூலம் அச்சுறுத்தல் விடுக்கப்படுவதாக கூறப்படுகிறது. பிரான்சில் 40 நாட்கள் நீடித்த வரலாறு காணாத வறட்சி மழையினால் ஒரு வழியாக முடிவுக்கு வந்தது. பிரான்ஸ் நாட்டில் கடந்த 40 நாட்களாக மழை ஏதுமின்றி நீடித்து வந்த மிக நீண்ட கால வறட்சி தற்போது பெய்த மழையினால் முடிவுக்கு வந்துள்ளது. குளிர்காலத்தின் ஒரு பகுதி முழுவதும் மழை பெய்யாமல் போனது அந்நாட்டின் வரலாற்றில் இதுவே முதல் முறை என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது. வழக்கமாக பெய்ய வேண்டிய மழையளவு பெய்யாதமையால் பிரான்சின் பல பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டம் மிக கடுமையாக சரிவை சந்தித்தது. இந்த வறட்சி காரணமாக விவசாய மற்றும் குடிநீர் விநியோகத்தில் பெரும் சிக்கல்கள் ஏற்படும் என அஞ்சப்பட்ட நிலையில் தற்போது பெய்துள்ள மழை சற்று நிம்மதியை அளித்துள்ளது. காலநிலை மாற்றத்தின் விளைவாகவே இத்தகைய வழக்கத்திற்கு மாறான நீண்ட வறண்ட வானிலை நிலவுவதாக நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். இருப்பினும் நிலத்தடி நீர்மட்டம் முழுமையாக உயர இன்னும் கூடுதல் மழை தேவைப்படுவதால் நீர் பயன்பாட்டில் மக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஸ்பெயினில் வசிக்கும் வெளிநாட்டினருக்கு மகிழ்ச்சியான செய்தி, தற்காலிக குடியிருப்பு விதி ரத்து. ஸ்பெயினில் தற்காலிக குடியிருப்பு அனுமதி வைத்துள்ள வெளிநாட்டினருக்கான முக்கிய விதியை அந்நாட்டு உச்ச நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. முன்னதாக ஓராண்டில் 6 மாதங்களுக்கு மேல் வெளிநாடுகளில் தங்கி இருந்தால் அவர்களின் குடியிருப்பு அனுமதி தானாகவே ரத்து செய்யப்படும் என்ற விதி நடைமுறையில் இருந்தது. இந்த விதியால் வேலை மற்றும் குடும்ப காரணங்களுக்காக வெளிநாடு செல்லும் ஆயிரக்கணக்கான மக்கள் பெரும் பாதிப்புக்கும் அச்சத்திற்கும் உள்ளாகினர். இந்த கட்டுப்பாடானது தனிமனித சுதந்திரத்தை பாதிப்பதாக கருதிய நீதிமன்றம் உரிய சட்ட அங்கீகாரமின்றி இத்தகைய விதியை அமுல்படுத்த முடியாது என தீர்ப்பளித்துள்ளது. இனிமேல் 6 மாதங்களுக்கு மேல் வெளிநாடுகளில் தங்கி இருந்தாலும் ஒருவரது குடியிருப்பு அனுமதி இந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் ரத்து செய்யப்படாது. இருப்பினும் நிரந்தர குடியுரிமை பெற விண்ணப்பிக்கும் போது நீண்டகால வெளிநாட்டு பயணங்கள் பாதிப்பை ஏற்படுத்தலாம் என நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். அணுவாயுத போர் ஏற்பட்டால் பிரித்தானியாவில் பாதுகாப்பான 19 இடங்கள், புதிய வரைபடம் வெளியீடு. ரஷ்ய அதிபர் புட்டின் உலக போரை தொடங்கினால் பிரித்தானியாவில் அணுவாயுத தாக்குதலில் இருந்து தப்பிக்கக்கூடிய 19 பாதுகாப்பான இடங்கள் வரைபடம் மூலம் அடையாளம் காணப்பட்டுள்ளன. லண்டன், மான்செஸ்டர் மற்றும் பர்மிங்காம் போன்ற முக்கிய நகரங்கள் இலக்குகளாக இருப்பதால் அங்கிருந்து தூரத்தில் உள்ள பகுதிகளே பாதுகாப்பானவையாக கருதப்படுகின்றன. ஸ்கொட்லாந்தின் உயர்மலை பகுதிகள், கார்ன்வால் மற்றும் சில வேல்ஸ் பகுதிகள் இதில் முக்கியமானவை என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. மக்கள் தொகை குறைந்த மற்றும் ராணுவ முக்கியத்துவம் இல்லாத கிராமப்புற பகுதிகளே கதிர்வீச்சு பாதிப்பிலிருந்து ஓரளவுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடியவை. அணுவாயுத வெடிப்பின் நேரடி தாக்கம் மற்றும் அதற்கு பிந்தைய கதிர்வீச்சு பரவல் ஆகியவற்றை கணக்கிட்டே இந்த பட்டியல் உருவாக்கப்பட்டுள்ளது. உலக நாடுகளிடையே போர் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் தற்காப்பு நடவடிக்கையாக இத்தகைய பாதுகாப்பு வரைபடங்கள் சமூக ஊடகங்களில் தற்போது வைரலாகி வருகின்றன. பின்லாந்து எல்லை மூடல், ரஷ்யாவின் மிரட்டலை விட பொருளாதார வீழ்ச்சிக்கே மக்கள் லட்சம்.
ரஷ்யாவுடனான எல்லையை பின்லாந்து மூடியுள்ள நிலையில் எல்லையோர நகரங்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பு அச்சுறுத்தலை விட வாழ்வாதார இழப்பையே பெரிதும் கண்டு அஞ்சுகின்றனர். பல தசாப்தங்களாக ரஷ்ய சுற்றுலா பயணிகளையும் வர்த்தகத்தையும் நம்பியிருந்த உள்ளூர் பொருளாதாரம் எல்லை மூடப்பட்டதால் தற்போது முழுமையாக முடங்கியுள்ளது. கிழக்கு பின்லாந்தில் உள்ள ஹோட்டல்கள், உணவகங்கள் மற்றும் கடைகள் வாடிக்கையாளர்களின்றி மூடப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக கவலை தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவிலிருந்து சட்டவிரோத குடியேற்றவாசிகள் அனுப்பப்படுவதை தடுக்கவே எல்லை மூடப்பட்டதாக அரசு கூறினாலும் இது தங்கள் பகுதிக்கு சாவுமணி அடிப்பதாக மக்கள் கருதுகின்றனர். எல்லையோர பகுதிகளில் நிலவும் இந்த பொருளாதார தேக்க நிலை காரணமாக திறமைமிக்க இளைஞர்கள் வேலை தேடி தலைநகர் ஹெல்சிங்கியை நோக்கி இடம்பெயர தொடங்கியுள்ளனர். பின்லாந்தில் கடும் வேலைவாய்ப்பு தட்டுப்பாடு 10 ஆண்டுகளில் இல்லாத சரிவு. பின்லாந்து நாட்டில் நிலவி வரும் பொருளாதார மந்த நிலை காரணமாக காலி பணியிடங்களின் எண்ணிக்கை கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு குறைந்துள்ளது. பின்லாந்து புள்ளி விபரத்துறையின்படி 2025ஆம் ஆண்டின் 4ஆம் காலாண்டில் சுமார் 22,700 பணியிடங்கள் மட்டுமே காலியாக இருந்தன. இது முந்தைய ஆண்டை விட 31% குறைவு. உற்பத்தி, கட்டுமானம் மற்றும் தொழில்முறை சேவைகள் போன்ற தனியார் துறைகள் இந்த சரிவினால் கடுமையாக பாதிக்கப்பட்டன. குறிப்பாக கட்டுமானத்துறை வட்டி விகித உயர்வு மற்றும் முதலீடுகள் குறைவு காரணமாக பெரும் சரிவை சந்தித்தது. அதே சமயம் பொதுத்துறையில், குறிப்பாக சுகாதார மற்றும் சமூக சேவை துறைகளில் ஓரளவுக்கு வேலைவாய்ப்புகள் நிலைப்புத்தன்மையுடன் உள்ளன. பொருளாதார வளர்ச்சி குறைந்துள்ளதால் நிறுவனங்கள் புதிய பணியாளர்களை நியமிப்பதை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். புட்டின் ரஷ்யாவை பாதாளத்திற்கு அழைத்து செல்கிறார். முன்னாள் கோடீஸ்வரர் கடும் விமர்சனம். ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் அதிரடி நடவடிக்கைகள் அந்நாட்டை அழிவை நோக்கி கொண்டு செல்வதாக முன்னாள் தொழிலதிபர் ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளார். புட்டினின் பிடியில் இருந்த முன்னாள் விசுவாசியான இவர் தற்போது அதிபரின் போக்கிற்கு எதிராக தனது கண்டனங்களை பதிவு செய்துள்ளார். உக்ரைன் போர் காரணமாக ரஷ்யா சர்வதேச அளவில் தனிமைப்படுத்தப்பட்டு வருவது நாட்டின் எதிர்காலத்தை பாதிக்கும் என அவர் எச்சரித்துள்ளார். ரஷ்ய மக்கள் மற்றும் பொருளாதாரம் தற்போது ஒரு இருண்ட பாதையை நோக்கி பயணிப்பதாக அவர் கவலை தெரிவித்துள்ளார். அதிபர் புட்டின் அதிகாரத்தை தக்க வைக்க எடுக்கும் முடிவுகள் நாட்டை அதல பாதாளத்திற்கு தள்ளுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யாவின் தற்போதைய அரசியல் சூழல் குறித்து சர்வதேச அளவில் இந்த விமர்சனம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்தாலியில் அறிமுகமாகும் டிஜிட்டல் விசா பயண விதிகளில் அதிரடி மாற்றம். ஐரோப்பாவின் செங்கன் நாடுகளில் ஒன்றாக இத்தாலி 2026ஆம் ஆண்டின் 2ஆம் பாதியில் இருந்து டிஜிட்டல் விசா முறையை அறிமுகப்படுத்த உள்ளது. இனி விசா விண்ணப்பங்களை ஆன்லைன் மூலமாகவே எளிதாக சமர்ப்பிக்கலாம். இது காகித வேலைகளையும் காத்திருப்பு நேரத்தையும் குறைக்கும். குறுகிய கால மற்றும் நீண்ட கால விசாக்கள் என அனைத்தும் ஒரே ஆன்லைன் தளத்தின் கீழ் கொண்டுவரப்பட உள்ளன. விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்களில் கைரேகை மற்றும் முக அடையாளம் காணும் மேம்பட்ட பயோமெட்ரிக் சோதனைகள் விரிவுபடுத்தப்படும். ரோம் மற்றும் மிலன் போன்ற முக்கிய நகரங்களில் தானியங்கி எல்லை கட்டுப்பாட்டு வசதிகள் அதிகரிக்கப்படும். இந்த புதிய மாற்றத்தால் எதிர்காலத்தில் பாஸ்போர்ட்டில் சீல் வைக்கும் முறை நீக்கப்பட்டு பயணங்கள் மிகவும் வேகமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும்.